ஹாய் குட்டீஸ், நல்லா இருக்கீங்களா? உங்கள் அனைவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால வாழ்த்துக்கள். ஆமாம், கிறிஸ்மஸ் கிறிஸ்மஸ் அப்படின்னா உங்களுக்கு தெரியுமா? எனக்கு தெரியும். என்ன ரோசி, உனக்கு தெரியுமா? நல்லா தெரியும். உனக்கும் தெரியுமா? ஆமாம், கிறிஸ்மஸ் அப்படின்னா என்னது? கிறிஸ்மஸ் அப்படின்னா கிறிஸ்மஸ் அப்படின்னா நிறைய வாங்கணும். என்னது? நிறைய வாங்கணும். ஓ, நிறைய வாங்கணுமா? என்ன வாங்கணும் ரோசி? ட்ரெஸ் வாங்கணும். ஓ, ட்ரெஸ்ஸு வாங்கணும். நிறைய வெடி வாங்கணும். ஓ, நிறைய வெடி வாங்கணும். வேற என்ன வாங்கணும்? ஸ்டார் வாங்கணும். ஓ, ஸ்டார் வாங்கணுமா? ஆமாம், கண்டிப்பாக கிறிஸ்மஸ் அப்படின்னாலே ஸ்டார் கண்டிப்பாக வாங்கணும். வேற என்ன வாங்கணும்? நிறைய கேக் வாங்கணும். ஓ, நிறைய கேக்கு வாங்கணுமா? ஓஹோ, கிறிஸ்மஸ் அப்படின்னாலே நீ சொல்கிறது வாங்கணும் 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 சொல்கிற, அப்படி தானே? ஆனால் கிறிஸ்மஸ் அப்படின்னாலே வாங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் ரொம்ப முக்கியமானது என்னது தெரியுமா? என்னது? கிறிஸ்மஸ் அப்படின்னாலே கொடுக்கணும். என்னது? கிறிஸ்மஸ் அப்படின்னாலே கொடுக்கணும். எனக்கு வாங்க தான் தெரியும். உனக்கு வாங்க தான் தெரியுமா? அப்படி இல்லை ரோசி, கிறிஸ்மஸ் அப்படின்னாலே கொடுக்கணும். என்ன கொடுக்கணும்? அப்படி கேளு, என்ன கொடுக்கணும் கேட்குறியா? எதுக்காக கொடுக்கணும் அப்படின்னு இப்போ நான் அருமையாக சொல்ல போது நீ கவனமாக கவனிக்கணும், சரியா? சரி சரி. உனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குதா? ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குது. அதாவது இந்த உலகத்தில் ஏசப்பா பிறக்கிறதுக்கு யாரு? ஏசப்பா பிறக்கிறதுக்கு என்ன நடந்துச்சு? என்ன நடந்துச்சு கேட்குறியா? இந்த உலகத்தில் ஏசப்பா இந்த உலகத்தில் பாலகனா பிறக்கிறதுக்கு மரியாள் தன்னையே கொடுத்தாங்க. யாரு? மரியாள் இருக்காங்களா, மரியாள், அவங்க தன்னையே கொடுத்தாங்க. ஒரு நாள் இந்த மரியாள் அவங்களுக்கு பிரசவ வேதனை வந்துச்சுது. ஐயோ பாவம். அப்போ அவங்க என்ன செஞ்சாங்க தெரியுமா? என்ன செஞ்சாங்க? அந்த குழந்தைய பெற்றெடுக்கிறதுக்காக ஒவ்வொரு இடமா போய் கேட்டாங்க. ஆஸ்பத்திரிக்கெல்லாம் போகலையா? அந்த நேரத்தில் ஆஸ்பத்திரிலாம் கிடையாது. ஆகையினால இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, எங்கேயாவது இடம் கிடைக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டுகிட்டே இருந்தாங்க. கூட யாருமே இல்லையா? இப்போ சரியான கேள்வி. கூட அவங்க கணவர் யோசேப்பும் கூட இருந்தாங்க. அவங்க என்ன செஞ்சாங்க? அவங்க போய் ஒவ்வொரு இடத்துலையா போய் இடம் கேட்டாங்க. இடம் கிடைச்சதா இல்லையா? இடம் கண்டிப்பாக கிடைச்சிது. எங்க கிடைச்சது? அது ஒரு சத்திரத்தில் இடம் கிடைச்சிது. ஐயோ பாவம். ஆமாம், அந்த சத்திரத்தில் அங்கே மாடுகள்லாம் அங்கே இருக்குமா. அங்கே போய் அங்கே தான் ஏசப்பா குழந்தைய பெற்றெடுக்கிறதுக்கு இடம் கிடச்சிருக்குது. அந்த சத்திரக்காரு என்ன பண்ணார் தெரியுமா? அந்த சத்திரக்காரு என்ன பண்ணார் தெரியுமா? என்ன பண்ணாரு? இந்த ஏசப்பா குழந்தை பிறக்கிறதுக்கு அந்த சத்திரக்காரு தன்னுடைய சத்திரத்தையே கொடுத்தாரு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இப்போ என்ன நடந்துச்சு அப்படின்னா, ஏசப்பா பாலகன் அங்கே பிறந்துட்டாரு. எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷமா இருந்திருக்கும். உனக்கு எப்படி இருக்குது? எனக்கு ஹாப்பியா இருக்கு. அப்போ இந்த சத்திரக்கார் என்ன பண்ணார் அப்படின்னா, சத்திரத்தில் இடம் கொடுத்தாரு. ஏசப்பா பிறந்தாச்சு. இந்த செய்தியை கேட்ட அநேகர் ரொம்ப ஆச்சரியப்பட்டாங்க. வானத்தில் ஒரு நட்சத்திரம் தோன்றி என்ன சொன்னிச்சுமா, அங்கே இருக்கிற மக்களுக்கெல்லாம் அருமையாக என்ன செஞ்சு தெரியுமா? கேள்விப்பட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. யாருக்கெல்லாம் தெரியும்? யாருக்கெல்லாம் தெரியும் கேட்குறியா? வயலில் மேய்ப்பர்கள்லாம் அங்கே ஆடுகளை அங்கே பார்த்துட்டு இருக்கும்போது அங்கே என்ன செஞ்சாங்க தெரியுமா? என்ன செஞ்சாங்க? தூதர்கள்லாம் இந்த ஏசப்பா பிறந்த செய்தியை கொண்டு போய் ரொம்ப அருமையாக போய் செய்தியை கொடுத்தாங்க. உடனே என்ன நடந்துச்சா? இதை கேள்விப்பட்ட அந்த காலத்தில் பெரிய கோடீஸ்வரராக இருந்த 3 சாஸ்திரிகள் அந்த காலத்தில் இருந்திருக்காங்க. சாஸ்திரிகள் அப்படின்னாலே பெரிய கோடீஸ்வரங்களாக தான் இருப்பாங்களா ரோசி? ரொம்ப சந்தோஷமா இருக்குது. அப்போ இந்த சாஸ்திரிகள் என்ன பண்ணாங்கன்னா, இயேசு பிறந்த செய்தியை கேட்டு ஏதாவது ஒரு கிஃப்ட் வாங்கிட்டு போன்னு அவங்களை ரொம்ப யோசனை பண்ணாங்க. இப்போ யார் வீட்லையாவது குழந்தை பிறந்தா என்ன செய்வாங்க? என்ன வாங்கிட்டு போவாங்க? கிஃப்ட். வேற என்ன வாங்கிட்டு போவாங்க? ட்ரெஸ் வாங்கிட்டு போவாங்க. வேற என்ன வாங்கிட்டு போவாங்க? சோப்பு வாங்கிட்டு போவாங்க. அதே மாதிரியே இந்த ஏசப்பா குழந்தைய பார்க்கறதுக்கு இந்த 3 சாஸ்திரிகளும் போறாங்க. என்ன வாங்கிட்டு போனாங்க? நீ கிறிஸ்மஸ் அப்படின்னா என்னென்ன சொன்ன?
நிறைய வாங்கணும்னு. நீ நிறைய வாங்கணும் தானே சொன்ன. இந்த 3 சாஸ்திரிகள் என்ன பண்ணாங்க தெரியுமா? ஒரு சாஸ்திரி வந்து அந்த ஏசப்பாவுக்கு நிறைய தங்க கட்டி கொண்டு கொடுத்தாரு. என்னது? தங்க கட்டியா கொண்டு கொடுத்தாரு. ரொம்ப சந்தோஷமா இருக்குது. ஆமா, அதாவது தங்க நகையை கூட வாங்குறதுக்கு கஷ்டப்படுறாங்க. ஆனா ஏசப்பாக்கு என்ன கொண்டு கொடுத்தாங்க? தங்க கட்டி நான் கொண்டு கொடுத்துருக்காங்க. இன்னொரு சாஸ்திரி என்ன பண்ணாருன்னா தூப வர்க்கம், அதாவது ஏசப்பாவுக்கு தூபம் காட்டுறதுக்கு அருமையாக தூப வர்க்கங்கள்லாம் கொண்டு போயிருக்காங்க. இன்னொரு சாஸ்திரி என்ன கொண்டு போனாரு? இன்னொரு சாஸ்திரி என்ன கொண்டு போனாருமா? வெள்ளை பழம். ரொம்ப அருமையாக எல்லாமே விலை கூடின பொருட்களை தான் என்ன செஞ்சாங்க தெரியுமா? ஏசப்பாவுக்கு கொண்டு கொடுத்தாங்க. சந்தோஷமா இருக்குது. ஆமா, அதாவது 3 சாஸ்திரிகளை ஒருத்தர் என்ன கொண்டு கொடுத்தாரு? வெள்ளை பழம். இன்னொரு சாஸ்திரி தூபவர்க்கம். இன்னொரு சாஸ்திரி நிறைய தங்க கட்டி. இப்பவும் ஏசப்பாவும் உன்ட்டையும் ஒன்று கேட்குறாரு. என்ன கேட்குறாரு? அவர் கேட்டா நீ கொடுத்துருவியா? கண்டிப்பா கொடுத்துருவேன். கண்டிப்பாக கொடுத்துருவியா? அவர் வந்து நம்மகிட்ட என்ன கேட்குறாரு தெரியுமா? நீ வந்து தங்கத்தை கொண்டா வெள்ளியை கொண்டாலாம் கேட்கல, உன்ட்ட இருக்கிறத தான் அவர் கேட்குறாரு. என்ன கேட்குறாரு? அவர் கேட்டதை கொடுத்துருவியா? கண்டிப்பா கொடுத்துருவேன். கண்டிப்பாக கொடுத்துருவியா? அந்த ஏசப்பா உன் இருதயத்தை கேட்குறாரு. என்ன கேட்குறாரு? உன் இருதயத்தை கேட்குறாரு. ஏன் ரோசி இப்படி சத்தம் போடுற? இருதயத்தை கொடுக்க கூடாது. என்ன சொன்ன? இருதயத்தை கொடுக்க கூடாது. இருதயத்தை கொடுக்க கூடாதா? ஏன் ரோசி கொடுக்க கூடாது? இருதயத்தை கொடுத்தா செத்து போயிடுவாங்க. என்னது? செத்து போயிடுவாங்க. செத்து போயிடுவாங்களா? ஆமாம், உண்மைதான். இருதயத்தை கொடுத்தா உண்மையில உயிர் வாழ முடியாது. அதாவது கண் தானம் பண்ணலாம், இரத்த தானம் பண்ணலாம். இருதயத்தை கொடுத்தா உண்மையிலே அவங்க என்ன செஞ்சிருவாங்க? செத்து போயிடுவாங்க. ஆமாம், அப்போ என்ன பண்ணலாம்? நான் ஒன்று சொல்லட்டும். நீ ஒன்று சொல்ல போறியா? யாருக்கு சொல்ல போற? இந்த குட்டிகளுக்கு தான் சொல்ல போறேன். இந்த குட்டி பிள்ளைங்களுக்கு தான் சொல்ல போறியா? என்ன சொல்ல போற? அதாவது ஏசப்பாவுக்கு இருதயத்தில் இடம் கொடுக்கணுமா? அப்படி இருதயத்தில் இடம் கொடுத்துட்டா அப்படின்னா என்ன அர்த்தம்? அதுதான் உண்மையான கிறிஸ்மஸ். ஓஹோ, இந்த வெள்ளை பழம் இந்த பரிசு கொடுக்கறதுலாம் கிறிஸ்மஸ் இல்லை, அப்போ இந்த வாங்குறதுலாம் கிறிஸ்மஸ் இல்லை, இருதயத்தை கொடுக்கிறது தான் கிறிஸ்மஸ். ஏசப்பாவை உள்ளத்தில் என்ன செய்யணும்? சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்ளணும். சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டாதான் என்னது? உண்மையான கிறிஸ்மஸ். உண்மையான கிறிஸ்மஸா? ரொம்ப அருமையாக நான் சொன்னேன். ஆமாம், அப்படி இருதயத்தை கொடுத்துட்டா கிறிஸ்மஸ் முடிஞ்சிருமா? வேற ஒன்றுமே பண்ண வேண்டாமா? என்ன பண்ணணும்? அதாவது என்ன பண்ணணும்னு கேட்குற? நீ முதல்ல சொன்ன மாதிரி நிறைய பொருட்கள்லாம் வாங்கணும்னு சொன்னில, அதே மாதிரி ஏசப்பா உள்ளத்தில் ஏற்றுக்கொண்டா மட்டும் அது கிறிஸ்மஸ் ஆகாது. அப்புறம் என்ன செய்யணும்? அப்புறம் என்ன செய்யணும் கேட்குறியா? ஏசப்பா அருமையாக வேதத்தில் அருமையான வசனங்கள்லாம் இருக்குது. ஏழைக்கு இறங்குறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான். சூப்பர் வசனமா? ஏழைகளுக்கு இறங்கணும். இந்த கிறிஸ்மஸ் காலங்களில் என்ன செய்யணும்? ஏழைகளுக்கு உதவி செய்யணும். ஏழைகளுக்கு உதவி செஞ்சாதான் என்ன நடக்கும்? ரொம்ப சந்தோஷமா அவங்களும் இருக்காங்க. அவங்களும் கிறிஸ்மஸை ஹாப்பியாக கொண்டாடுவாங்க. அப்போ கிறிஸ்மஸ்னா என்னது? கிறிஸ்மஸ்னா கொடுக்கணும். வெரி குட். கிறிஸ்மஸ்னா கொடுக்கணும். இங்கே பார்த்துட்டு இருக்க குட்டீஸ் கிட்ட கேளுங்க, நீ இந்த கிறிஸ்மஸ் காலங்களில் ஏசப்பாவுக்காக நீ எதை கொடுக்க போகிற? உன் உள்ளத்தில் இடம் கொடுப்பியா? இதுவரைக்கு இந்த ஏசப்பாவுக்கு இடம் கொடுக்கலனா இன்னைக்கு நீ என்ன செய்யணும்? உன் உள்ளத்தில் இடம் கொடுக்கணும். வேற உங்கள் உள்ளத்திலையும் கொடுக்கணும், இல்லத்திலையும் கொடுக்கணும். ரொம்ப அருமையாக இருக்குது. இந்த கிறிஸ்மஸ் காலங்களில் உண்மையாகவே ஒரு அருமையான வசனங்கள்லாம் எல்லா இடத்துலையும் சொல்லிக் கொடுப்பாங்க. நீங்களும் இந்த குட்டி பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுத்துறியா? சரி, சொல்லி கொடுத்துறேன். அந்த வசனம்லாம் உனக்கு தெரியுமான்னு நினைக்கிறேன். சொல்லுங்க. அதாவது மத்தேயு 1:23. என்னது? மத்தேயு 1:23. உனக்கு இந்த வசனம் தெரியுமா தெரியாதா? தெரியாது. உனக்கு தெரியாதா? நான் சொல்லித்தரேன், அதுக்கு பிறகு நீ சொல்லிடலாம். ஓகேயா? மத்தேயு 1:23 வசனம் தெரியுமா தெரியாதா? தெரியாது. இதோ ஒரு கன்னிகை. எனக்கு தெரியும். தெரியுமா? இப்போதானே தெரியாதுன்னு அதுக்கு முன்னாடி தெரியுங்கிற. இதோ ஒரு கன்னிகை. இதோ ஒரு கன்னிகை அர்த்தம்ல தெரியாது. போ.
அதுக்கு பேர் தெரியாதா? இதோ ஒரு கன்னிகை. இது ஒரு கன்னிகை. அடுத்தது சொல்லு. கர்ப்பவதியாகி. என்னது? கர்ப்பவதியாகி. எனக்கு வெக்கமா இருக்கு. போ, வசனத்தை சொல்லி கொடுக்கணும்னு உனக்கு வெக்கமாக இருக்காக்கும். ரோசி, இப்படிலாம் வெக்கப்பட்டா கதைக்காவாது. வசனத்தை ஒழுங்காக சொல்லிக் கொடு. இதோ ஒரு கன்னிகை. இதோ ஒரு கன்னிகை. கர்ப்பவதியாகி. கர்ப்பவதியாகி. அடுத்து அப்படி நீ தொடர்ந்து சொல்லி, பிள்ளைகளாம் குட்டி பிள்ளைங்களாம் அருமையாக கேட்டுட்டு இருக்காங்க. நான் சொல்ல சொல்லிடுவியா? சரிண்ணா. இதோ ஒரு கன்னிகை. இதோ ஒரு கன்னிகை. கர்ப்பவதியாகி. கர்ப்பவதியாகி. ஒரு குமாரனை பெறுவாள். ஒரு குமாரனை பெறுவாள். அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவாயாக. இம்மானுவேல் என்று பெயரிடுவாயாக. இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தமாம். தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தமாம். வசனம் எப்படி இருந்துச்சு? சூப்பரா இருந்துச்சு. உனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கா? இயேசுக்கு நம்மோடு இருக்குது உண்மையான கிறிஸ்மஸ். அப்போ ஏசப்பா என்ன செய்யணும்? நம்ம கூடயே இருக்கணும். ஏசப்பாக்கு வேற என்ன செய்யணும்? இதயத்துல இடம் கொடுக்கணும். வேற என்ன செய்யணும்? ஏழைகளுக்கு உதவி செய்யணும். அப்படின்னா தான் என்னது? உண்மையான கிறிஸ்மஸ். பார்த்துருக்க குட்டி பிள்ளைங்களுக்கெல்லாம் டாட்டா பை பை சியோ சொல்லிடலாமா? டாடா பை பை see you. பிரியமானவர்களே, இவ்வளவு நேரம் உச்சரணை கிறிஸ்மஸை பற்றி நல்ல ஒரு கதை சொன்னேன். கேட்டீங்கல்ல? அதாவது வாங்கிறது இல்லை கிறிஸ்மஸ், கொடுப்பது தான் கிறிஸ்மஸ். இதுதான் அண்ணன் எளிமையாக நமக்கு சொன்னாங்க. நடந்த ஒரு சம்பவத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன். அன்னை தெரசா அவர்கள் கொல்கத்தா நகரத்தில் ஒதுக்குப்புறமாக இருந்த ஏழை எளிய இந்த மக்கள் வாழ்கிற பகுதிக்கு ஒரு நாள் போனாங்களாம். அப்படி போகும்போது அவங்க கையில் ஒரு பிரெட்டு வச்சுருந்தாங்க, 2 துண்டு பிரெட்டு. அதை அங்கே அப்படியே விசாரித்து பார்க்கும்பொழுது ஒரு பையன், ஒரு குடிசை வீடு, ஒரு பையன் காய்ச்சலாக, குட்டி பையன், 2 நாளாக சாப்பிடல அப்படின்னாங்க. உடனே இந்த அம்மா கருணையோடு அந்த 2 ரொட்டி துண்டு அந்த பையனும் கையில் கொடுத்தாங்க. அதை வாங்கின பையன் நன்றியோடு அம்மாவை பார்த்தான். பார்த்துட்டு ஒரு ரொட்டி துண்டு அவன் வீட்டில் வச்சுட்டு ஒரு ரொட்டி துண்டை கல்வி வேகமாக ஓடிட்டான் வெளியில். இந்த அம்மாவுக்கு புரியல. நேராக போயிட்டு திரும்ப கொஞ்ச நேரம் கழிச்சு வந்தான். அப்போது அன்னை அவர்கள் கேட்டாங்களாம், ஏன்பா உனக்கு நான் பசி, நீ 2 நாள் சாப்பிடலன்னு உனக்கு கொடுத்தேன், நீ இதை பாதியை வச்சுட்டு பாதியை கொண்டு எங்கே ஓடினேன்? அப்போது அவன் சொன்னானா, அம்மா ஒரு 3-4 வீடு தண்ணி என்னை போலவே இதே மாதிரி காய்ச்சல்ல 2-3 நாளாக சாப்பிடாம ஒரு பாட்டா இருக்கு. அதை கேள்விப்பட்டு தான் நான் என்னுடைய ஆகாரத்தில் பாதியை நான் உங்களுக்கு கொடுத்தேன் அப்படின்னு. இதுதான் கிறிஸ்மஸ். நெகேமியா 8ஆம் அதிகாரம் 10வது வசனத்தில் அவர் சொல்றாரு, நீங்கள் கொழுமையானதை சாப்பிடுங்க, நல்ல விருந்து சாப்பிடுங்க, சாப்பிட்டுட்டு ஒன்றுமில்லாதவர்களுக்கு உங்களுடைய பங்கை அனுப்புங்க. ஏன்னா அதுதான் மகிழ்ச்சி, அதுதான் மகிழ்ச்சி. கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பதே உங்களுக்கு பலன். பிதாவாகிய தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனையே பூமிக்கு கொடுத்தார், நமக்காக கொடுத்தார். கொடுக்கறதுலதான் கிறிஸ்துமஸ் சந்தோஷமே அடங்கியிருக்கு. ஒவ்வொரு நாளும் நம்ம வீட்டை விட்டு வெளியில போறோம், பல காரியங்களுக்கு, வேலைக்காக, படிப்பதற்கு, பல காரியங்களுக்காக நம்ம வீட்டை விட்டு ஒவ்வொரு நாளும் வெளியில போறோம், திரும்ப வீட்டுக்கு போறோம். அப்படி நம்ம வீட்டை விட்டு வெளியில போகும் பொழுது யாருக்காவது ஒருத்தவங்களுக்கு ஒரு நாள் நம்ம ஒரு ஹெல்ப் பண்ணா அது எவ்வளவு அன்பா இருக்கும் பாருங்க. அன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். சாரணர், சாரணியர் அப்படின்னு உலகளாவிய ஒரு அமைப்பு, மாணவர் அமைப்பு இருக்கு. மாணவ பருவத்திலிருந்து பெரியவங்க வரைக்கும் அடுத்தவர்களுக்கு உதவி செய்யறது தான் சாரணிய இயக்கத்தினுடைய மிக முக்கியமான நோக்கம்.
அதுல மாணவர்களுக்கு பயிற்சி கொடுக்கும்போது ஒவ்வொரு நாளும் ஒரு நல்ல செயல் செய்யணும். இந்த சாரண மாணவர்கள் ஆரம்பத்தில் அதை ரொம்ப கிண்டலா கேலியா அப்படிதான் மாணவ பருவத்தில் இருப்பாங்க. நான் உதவி செய்ய ஆரம்பிச்சு அந்த மகிழ்ச்சி அவங்களுக்குள்ள வருப்பாங்க. அதை விட பெரிய மகிழ்ச்சி எது அப்படின்னா கிறிஸ்துமஸ். கிறிஸ்துமஸ் காலத்துல நீங்க குட்டி பிள்ளைங்க ஏதாவது ஒரு உதவி உங்களுக்கு அருகில் இருக்கிறவங்களுக்கு தேவை உள்ளவர்களுக்கு நீங்க ஏதாவது செய்யும். கிறிஸ்துமஸ் உங்க பெற்றோரோட சேர்ந்து ஏழை எளிய பிள்ளைகளுக்கு உதவி செய்யும். ரொம்ப சந்தோஷமா இருக்கும், மகிழ்ச்சியா இருக்கும். உங்களுடைய வீட்டில் இருக்க கிறிஸ்துமஸ் விருந்தே இன்னும் கூடுதல் டேஸ்டா இருக்கும். அதனால பிள்ளைங்க இப்படி செய்வீங்களா? ஆண்டவர் தாமே உங்களை ஆசீர்வதிக்கும்படி உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். அன்பு நிறைந்த பரலோக பிதாவே, இந்த அருமையான வேலைக்காக நன்றியோடு உம்மை நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா தேவனாகிய கர்த்தர் ஆண்டவரே, இந்த கிறிஸ்துமஸ் காலங்களில் ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளாகிய நாங்கள் தேவை உள்ளவர்களுக்கு எங்கள் பங்குகளை நாங்கள் எடுத்து அனுப்பும்படிக்கு, நேரடியாய் சென்று கொடுக்கும்படிக்கு, ஏழை எளிய மக்களுக்கு நடுவிலே நடக்கிற ஊழியங்களை தாங்கும்படிக்கு ஆண்டவரே உங்களுடைய ஒவ்வொருவருக்கும் பிள்ளைகளுக்கும் அவருடைய பெற்றோருக்கும் கிருபை தருகிறார். இந்த வருட கிறிஸ்துமஸ் விருந்து எங்கள் வீட்டுல மிகவும் சுவையோடும் ஆண்டவரே மகிழ்ச்சியோடும் நாங்கள் அதை கொண்டாடுவதற்கு ஆண்டவரே மற்றவர்களுக்கு கொடுத்து அந்த கிறிஸ்துமஸை கொண்டாட எங்களுக்கு உதவி செய்கிறீர்கள். ஆசீர்வதியும் காத்துக்கொள்ளும். இந்த அருமையான சின்ன பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் காத்துக்கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அருமை பிதாவே. ஆமென். ஆமென்.